பவுண்டரிஸ் பற்றி நாம் தொடங்குவதற்கு முன் உங்களுக்கான எனது 2 குறிப்புகள். இது சூழ்நிலையை நிர்வகிக்க கற்றல். 9 குறிப்பு. நேர்மறையாக இருங்கள் என்பது பிரச்சனைகளை சரி செய்யாது. உங்கள் பைக் டயர் பஞ்சராகிவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அதன் அருகில் அமர்ந்து சிரித்துக்கொண்டே நல்ல அதிர்வுகள் மட்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னால் என்ன நடக்கும்? டயர் பஞ்சராகவே இருக்கும். நீங்கள் பள்ளிக்கு தாமதமாக வருகிறீர்கள். இறுதியில் பாசாங்கு செய்வது உதவாததால் நீங்கள் விரக்தி அடைகிறீர்கள். நாம் அவற்றை புறக்கணிப்பதால் பிரச்சனைகள் மறைந்து விடாது. உண்மையான வலிமை, இது மோசமானது, நான் அதை கையாள்வேன் என்பதற்கு பதிலாக இது மோசமானது, அதனால் நான் அது இல்லை என்று பாசாங்கு செய்வேன். 2வது குறிப்பு. உங்களிடம் உள்ள ஒரே கட்டுப்பாடு உங்கள் பதில சூழ்நிலை. பள்ளிக்கு முன்பே உங்கள் வீட்டு பாடத்தில் சாற்றை கொட்டுகிறீர்கள். பயனற்ற அணுகுமுறை, பீதி. இது ஏன் எனக்கு எப்போதும் நிகழ்கிறது? தவிர்க்கவும். ஈரமான காகிதத்தை உங்கள் பையில் தள்ளுங்கள். அது சரியாக காய்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் குற்றம் சாட்டவும். அம்மா, என் நோட்புக் அருகே குடிக்க வேண்டாம் என்று எனக்கு நினைவூட்டி இருக்க வேண்டும். பயனுள்ள அணுகுமுறை. எனது வீட்டு பாடம் ஈரமாக உள்ளது. பேருந்து வருவதற்கு 20 நிமிடங்கள் உள்ளன என்ற யதார்த்தத்தை ஒப்புக்கொள். உங்களால் முடிந்ததை கட்டுப்படுத்துங்கள். ஒரு துண்டுடன் சாற்றை துடைக்கவும், அல்லது கரை படிந்த பகுதிகளை மீண்டும் எழுதவும், அல்லது தேவைப்பட்டால் ஆசிரியரிடம் கூடுதல் நகலை கேளுங்கள். உங்கள் எதிர்வினையை நிர்வகிக்கவும். அமைதியான சுவாசம் அழுகையை தடுக்கிறது. நான் முன்பு குழப்பங்களை சரி செய்து விட்டேன் என்று நினைப்பது நம்பிக்கையை வளர்க்கிறது. இது ஏன் வேலை செய்கிறது? சாறு தானாகவே வெளியேறாது. எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக எதிர்வினையாற்றுவதை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் சக்தி உள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீப்பிழம்புகளில் அமைதியாக இருக்க பயிற்சி பெறுவது போல அவசர நிலை உள்ளது. ஆனால் அவர்களின் பயிற்சி அவர்கள் தெளிவாக செயல்பட உதவுகிறது. நான் காற்றை கட்டுப்படுத்தவில்லை, ஆனால் எனது பாய்மரங்களை என்னால் சரி செய்ய முடியும். பவுண்டரிஸ் என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கை ஒரு வீடு போன்றது என்று கற்பனை செய்து பாருங்கள். எல்லைகள் என்பது அதை சுற்றியுள்ள கதவுகள் மற்றும் வேலிகள். யார் என்ன உள்ளே வருகிறார்கள், என்ன வெளியே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். உங்கள் முன் கதவு ஒரு உடல் எல்லை போன்றது. அந்நியர்கள் அழைக்கப்படாமல் உள்ளே நடக்கவே உங்கள் தோட்டவேலி ஒரு உணர்ச்சி எல்லை போன்றது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் முற்றத்தில் குப்பைகளை எறிந்து கொண்டே இருந்தால் நீங்கள் அவர்களை தடுப்பீர்கள். அதேபோல் யாராவது உங்கள் மீது வீசும் ஒவ்வொரு கோபமான அல்லது குற்ற உணர்ச்சியையும் நீங்கள் பிடிக்க வேண்டியதில்லை. உங்கள் காலண்டர் ஒரு நேர எல்லை போன்றது. ஒவ்வொரு விருந்துக்கும், வேலைக்கும் அல்லது உங்களிடம் கேட்கப்படும் உதவிக்கும் நீங்கள் ஆம் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்க மாட்டீர்கள். இன்று என்னால் முடியாது என்று சொல்வது உங்கள் நேரத்தை உங்களுடையதாக வைத்திருக்கும். உங்கள் பணப்பை ஒரு பொருள் எல்லை போன்றது. கேட்ட ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் பணத்தை கொடுக்காதது போல எப்போது பணம் கொடுக்க வேண்டும் அல்லது பொருட்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். இந்த வேலிகள் இல்லாமல் வாழ்க்கை பூட்டுகள் இல்லாத ஒரு வீட்டை போல உணர்கிறது. குழப்பமான, களைப்பான மற்றும் அவர்கள் விரும்புவதை எடுக்கும் மக்களால் நிறைந்திருக்கும். டமாட்டீர்கள் இல்லையா? உங்கள் உடலும் அப்படித்தான். யார் உங்களை தொட வேண்டும் அல்லது உங்களிடத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்த வீடியோ உங்களுக்காக என் பவுண்டரிஸ் முக்கியம் என்பது பற்றிய விரிவாக பார்க்க போறோம்.